அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அந்த மைக் கொடுத்துருங்க. அல்லேலூயா. நாம இதுல இந்த 2025வது வருடத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க முன்னால நிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஜனவரி மாதம் இந்த திருச்சபையில் வந்திருக்கிறேன். அப்போ ஒரு செய்தி நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வார்த்தை யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஒரு வசனம் ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அல்லேலூயா. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதானே? அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு மும்பை பட்டணத்தில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் போயிருக்கும்போது ஒரு கடற்கரை பகுதியில் நடந்து போகும்போது இந்த வாக்குத்தத்தத்தை பேசினார். ஆண்டவர் நடந்து போகும்போது பேசி சில காரியங்களை சொன்னார். இப்போ எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீதியின் சூரியன் உதிக்கும்னா என்ன? ஏற்கனவே நம்மளுக்கு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ திரும்ப நீதியின் சூரியன் உதிக்கும்னா என்னங்கிறது புரியலை. அல்லேலூயா. செய்தியெல்லாம் கொடுத்தோம், சந்தோஷமாக தான் நடத்தினோம். ஆனால் அந்த பாதையை கடந்து வரும்போது தான் நமக்கு தெரியுது ஏன் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏன் இதை என்னோட அப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 18ல் சங்கீதம் 18ல் 28 சொல்லு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு யுத்த காலத்திலேருந்து முடிவுட்ட நிலைமையில் தாவீதுக்கு அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் என்னுடைய அழைப்பு பெற்ற ஆரம்ப நாட்களில் எனக்கிட்ட பேசலை, என் சபை பாஸ்டர்மாட்ட பேசின வசனங்கள். அவங்க ஓரளவு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு புரியலை. அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளை ஒரு தெளிவான நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருக்கிற காரியங்கள். இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் இது. 18வது சங்கீதம். கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தன்னை விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் இது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள், இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும்னா ஒரு இருளான பகுதியை நம்ம கடந்து வர வேண்டிய காரியங்கள் இந்த வருடத்தில் எனக்கு நிறைய இருந்தது. அந்த இருளான பகுதியை கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் எப்போல்லாம் எனக்கு இதோட முடிஞ்சு இனி நமக்கு முடியாது அப்படின்னு நான் முடிவுக்கு வர்றேனோ அப்போல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா ஒரு புதிய துவக்கத்தை, ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இருந்தேன். அல்லேலூயா. இந்த 24 மணி நேரம் ஜெபத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த இருளின் பாதையில் கடந்து போகிற சூழ்நிலையில் தான் நான் இங்கே வந்திருந்தேன். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராக என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காருன்னா, நீதியின் சூரியன் உதிக்கும், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் ஒரு சாட்சியாக சொல்லும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனை வெளிப்பட்டின விசேஷம் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்கிறார் சிலுவையில். அல்லேலூயா. நம்ம கொலோசியர் 2:14-15 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயிச்சிருக்கிறார். சாத்தானுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் முதல்ல மனிதனை படைக்கும் போது ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆதாமை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. படைக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா?
ஆண்டு கொள்ளும்படியாக 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் இந்த பூமியில் உள்ள சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது, ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? அந்த அதிகாரம் ஆதாமுடைய ஏவாளுடைய கையிலிருந்து எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்கு சொந்தமில்லாத ஒன்றத்தை திருடி கொண்டு விட்டான். அவன் திருடன். சாத்தான் திருடனும் எப்படி இருக்கிறான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மனிதனிடத்தில் இருந்த ஆதாமிடத்தில் இருந்த அதிகாரத்தை பறித்து ஏமாற்றி, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? என்ன கதை சொல்லுவாங்க? பாட்டி கதை சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் 1வது பாட புத்தகத்தில் அப்படி இருக்கும். ஒரு பாட்டி வடை சுடுற கதை இருக்கும். அது என்னென்னா, பாட்டி வடை சுட்டுகிட்டே இருக்கும். ஒரு காகம் வந்து என்ன செஞ்சிடும்னா அதை எடுத்துக்கிட்டு போயிடும். மரத்தில் போய் உட்காந்து சாப்பிட போகும்போது ஒரு நரி வந்து பார்த்துட்டு உடனே நீ எவ்வளோ அழகாக பாடுற, சூப்பராக பாடுறியன்னு சொல்லி தந்திரமாக அதுக்கிட்ட பேசி அது பாட ஆரம்பித்த உடனே வடை கீழே விழுந்துடும். அந்த வடையை கவி கொண்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. இந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ அதுபோல் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசு வஞ்சித்து எடுத்து கொண்டு இருக்கிறான். சிலுவையில் வெற்றி சிறந்ததன் மூலமாக கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இருந்து படிச்சிங்கன்னா தெரியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சகல அதிகாரமும் தேவாதி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் கண்ணீரோட வேதனையோட சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து வருகிற வேளையில் தனியாக போராடுகிற சூழ்நிலைமையில் போராட்டம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் எத்தனையோ வேதனையோடு கண்ணீரோடு வந்து சாட்சி சொல்கிறாங்க. கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிற காரணம் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த திருச்சபையை யுத்தம் செய்கிற திருச்சபையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்போ ஜெயிச்சிட்டார் அவர் ஏற்கனவே. நம்ம எதுக்கு இயேசு சிலுவையில் மறிக்கணும்? வியாதியை சுகமாக்குறதுக்காக இயேசு சிலுவையில் மறிக்கணுமா? சாகணுமா? பாவத்தை மன்னிக்க. சரி, நம்ம எல்லாம் வசனம் இருக்குது. வியாதியை சுகமாக்குறதுக்காக 2:24 பேதுரு 2:24 இருக்குது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சார்? அவர் சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாலே அநேக வியாதியத்தை சுகமாகினாங்களே, பிசாசுகளை துரத்தினாரே. அப்போ அவருக்கு அதிகாரம் இருந்ததுனால தானே செஞ்சார். அப்போ சில 10:38 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் சிலுவையில் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஏன் சிலுவையில் ரத்தத்தை சிந்தணும் அப்படின்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிக்கிறாக அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. என் நிமித்தம் நான் என்னை ஐஸ்வர்யவனாக்கும்படியாக அவர் சிலுவையை தரித்திரராக இருக்கிற வசனம் இருக்குது. ஆனால் முக்கியமான நோக்கம் என்ன? எதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்குள்ள தெளிவுபடுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோவான் 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட, அப்போஸ்தலர் 20:24 நினைக்கிற அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை கொண்டு, அல்லேலூயா, இந்த சபைக்குள்ள அவருடைய சுய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும், அல்லேலூயா, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டெடுக்கப்பட்ட யாவரும்
அந்த சாத்தானை நம்மளை கொண்டு ஜெயிக்கிறக்காக தான் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிப்பீங்கன்னா தெரியும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். எப்போ பிசாசு தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து இந்த சர்ப்பமானது அது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தந்திரமாக நிறைய தந்திரம் சொல்லுவாங்கல்ல, நீ எவ்வளோ அழகாக பாடுற, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே அந்த காக்கா விட்டுருச்சுல வடைய. அது போல தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பிசாசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். தந்திரமாக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இந்த வஞ்சகத்தில் இருந்து தந்திரத்தில் இருந்து நம்ம அவனை ஜெயிக்கிறதுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறான். நம்ம பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. அவர் ஜெயிச்சிட்டார், எல்லாவற்றையும் சிலுவையில் முடிச்சிட்டாரு. ஆனால் நம்மளை கொண்டு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு அந்த அந்த உன்னதமான நோக்கம், அந்த திட்டம் நமக்கு தெரிஞ்சிட்டா எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா என்ன நடக்கும்? அதிகாரம்னா என்ன சொல்லுங்க? அதிகாரம்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதிகாரம்னா தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த உரிமையை பெறுவது. அல்லேலூயா. பலவீனமான நம்மளை அதாவது தகுதியில்லாத நம்மளை கொண்டு அவனை என்ன செய்ய விரும்புகிறாரு? நசுக்க விரும்புகிறார். நம்ம காலின் கீழே அவன் தலையை நசுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உலகத்தின் தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக நம்முடைய சூழ்நிலையே சிந்திக்க வைக்கிறானே தவிர, இந்த வேதத்தை ஆண்டவர் என்னை ரட்சித்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வைக்கிறது இல்லை. என்னை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும், ஒரு சின்ன குழந்தை கூட உள்ள இல்லைங்க, இதுக்குள்ளே கிடையாது. அப்போ அந்த குழந்தைய குறித்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய திட்டமும் நோக்கம் இதை கற்று வச்சிருக்கிறார். அப்போ அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோமே. ஆனால் இந்த ஃபோனை நான் வாங்கிட்டேன், இந்த ஃபோனை பயன்படுத்துகிற நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியலன்னா நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த பொருளை எப்படி எதுக்கு பயன்படுத்துங்கிற நோக்கம் தெரியலன்னா எதுக்கோ அது யூஸ் பண்ணாமல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த நோக்கத்தை நம்ம சிந்திக்காதபடிக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும், நெருக்கங்களையும், போராட்டங்களையுமே பார்க்க வச்சு அவனை எதிர்த்து மிதிக்க ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 4:7 யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு சும்மா எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிதலின் மூலமா நம்ம அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், எப்படா வாயை திறந்து முறுமுறுப்பான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். எப்போ எதிர்மறையான வார்த்தையை நீங்கள் சிந்திப்பீங்க, தாட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. எப்போ வாயை திறந்து எதிர்மறையாக நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ அவனுக்கு இடம் கொடுப்பீங்க? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை தரும்படியாக, சிந்தனையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை உடைக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. கவனமாக வார்த்தை கேட்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை, சமாதானத்தை தருவார். கர்த்தருக்காக ஒரு சேனையாக எழும்பி நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகவும் என் தேவனாகி கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டவும் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் அந்த 18வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை யுத்தத்திற்கு 34வது வசனம் சொல்லுது, 33 சொல்லுது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி
என்னுடைய உயர்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். நம்முடைய காலை மான் கால்களைப் போலாக்குகிறாராம். அடுத்து வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன சூழ்நிலை, நமக்கு எதிரான காரியங்கள் வரும்போது அதில் ஒவ்வொன்றிலையும் யுத்தம் செய்வதற்கு நம்மை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நம்மை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சூழ்நிலையை கத்த அனுமதிக்கிறார்னு சொன்னால், ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்மை அதில் பழக்குவிக்கிறார். ஒரு பிள்ளை குழந்தை இருக்குது, அந்த குழந்தை உடனே நடந்துருமா? உடனே நடந்து ஓடிடுமா? அந்த பிள்ளை கீழே விழும், எந்திரிக்கும். அந்த பிள்ளை கீழே விழும்போது உடனே பதறி போய் நம்ம தூக்குறோம், அது தன்னால் எந்திரிக்காது. அந்த பிள்ளை எப்போ தன்னால் எந்திரிக்கும்? அதுக்கு பழகணும்னா அதுக்கு சில காலங்கள் அனுமதி கொடுப்போம். நம்ம கண் பார்வையிலே இருக்கும், அதுக்கு டேமேஜ் எதுவும் வராமல் பார்த்துக்குவோம். ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள், ஒரு பிள்ளை இப்படி படுக்கும், அப்புறம் குப்புற படுக்கும், அப்புறம் இப்படிக்கான டைம் இருக்குல்ல ஒரு பிள்ளை எந்திரிச்சு நிற்கிறதுக்கு. அப்போ அப்படி நம்மளை ஒரு சிறு பிள்ளை போல கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா பயிற்றுவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். முதல்ல எனக்கு தெரியணும், ஒரு 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 நம்ம போயிட்டு பார்ப்போம்னா கார்லேயோ பைக்லேயோ நம்ம போகிறோம், ஒரு வெள்ளை யூனிஃபார்ம் போட்டு, கருப்பு காக்கி பேண்ட்டு வெள்ளை யூனிஃபார்ம் போட்டுட்டு என்ன செய்கிறார் ஒருத்தர் நின்று ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறான்? நிற்கணும், இங்கே நிற்கணும்ல. அல்லேலூயா. ஏன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை போலீஸ்காரர், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது என்னை நிறுத்துறதுக்கு. உன் வண்டியை செக் பண்ணணும்னு சொன்னால் என்ன இருக்குது? அவருக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியது நமக்கு, அவருக்கு அதிகாரம் இருக்கிறதுனால. அப்போ நமக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. அதான் சொல்லிக்கிறாரு 10:19 லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இதுக்கா ஜெபம் பண்ணால் ஏதாவது வந்துடுமோ? நான் ஜெபம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி வருதோ, அங்கே ஊழியத்துக்கு போனதுனால தான் இப்படி வருதோ, இதை செஞ்சதுனால தான் இப்படி வருதோ அப்படிங்கலாம் கிடையாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பார்வை நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால், ஒரு மனுஷன், ஒரு கதை என்ன அப்படின்னா, அமெரிக்க தேசத்தில் ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷன் இருந்திருக்கிறான். எங்கே இருந்திருக்கான்? அமெரிக்கா தேசத்தில் ஒரு அனுதினமும் பிச்சை எடுத்து வாழ்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். பிச்சை எடுத்து நிறைய சம்பாதிச்சிருப்பான் இல்லையா, டாலராக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வாங்கி வச்சுருக்கிறான். ஆனால் இன்னமும் சாகிற வரைக்கும் எங்கே இருந்தான்னா, ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருந்து அதில் கிடக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன பழங்கள், அந்த கொட்டுவாங்கள்ல குப்பையில், அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். அதை எடுத்து என்ன செஞ்சுருக்கான்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து அவனை தூக்கி அடக்கம் பண்ணும்படி வரும்போது அவன் இடுப்பை சுற்றி பல லட்சக்கணக்கான டாலர் பணம் இருந்திருக்குது. என்ன இருந்திருக்குது? லட்சக்கணக்கான பணம், டாலர் பிச்சை எடுத்து சேர்த்து 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 இடுப்பை சுற்றி கட்டி வச்சிருக்கிறான். இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தெரியல. அல்லேலூயா. தாங்கிட்ட இருக்கிற பணத்தோட வேல்யூ தெரியல. அதே மாதிரி தான் நமக்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்க அதிகாரத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம், இப்படி நம்ம நிற்க மாட்டோம், இப்படி நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம். சாத்தானை ஏற்று கர்த்தர் இதை இந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு இல்லை, கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நான் சந்தித்தேன், கர்த்தர் என்னை ஜெயிக்க வச்சார். அப்போ நான் சொல்கிறேன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த பாதையில் என்னை நடத்தினார், இன்னைக்கு என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார், அவர் சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சி நம்ம வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தர் இப்படி செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அந்த லூக்கா 10:19 மறுபடி வாசிங்க. ஆ ம் 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 இப்போ அதிகாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்வோம். அதிகாரம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். மார்க் 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இங்கே என்ன எழுதியிருக்கு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு தான் எழுதியிருக்குது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல எப்படிப்பட்ட என்ன விசுவாசம் வச்சிருக்கீங்க நீங்க? அது சொல்லுங்க. உங்க விசுவாசம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது இயேசு கிறிஸ்துவின் மேல? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒருத்தர் வேகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. என்னம்மா? அதான் என்ன விசுவாசம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அவர் மேல என்ன விசுவாசம் இருக்குது? எந்த விசுவாசத்துல நீ நிக்கிறீங்க இயேசு மேல? உண்மை. வேற யாராவது சொல்லுங்க வேமா. ஜீவனுள்ள தேவன். எந்த விசுவாசத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? பதில் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம். சரி, இயேசுவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிறீங்க. அவர் செஞ்ச நன்மையின் மேல விசுவாசம் வச்சு யாராவது டக்கு டக்குன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்காவது சொல்லிருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர். நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். முதல்ல ரட்சிக்கப்படணும்னா என்ன விசுவாசம் வேணும் தெரியுமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு என்ன விசுவாசம் வேணும் சொல்லுங்க. டக்குனு வேகமா சொல்லுங்க. என்னம்மா? நம்பணுமா? என்ன நம்பணும் அவர் மேல? சரி, கொஞ்சம் வந்தாங்க இப்போ சிஸ்டர், அதனால நான் சொல்லிடுறேன், டைம் போயிடும். நமக்கு என்ன விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் 3:16 சொல்லியிருக்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மேலே என்ன விசுவாசம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவான் வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்து அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதை இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கையிடணும். ரோமர் 10:9-10. இதை ஒரு மனுஷன் உண்மையாகவே இருதயத்தில், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பினார் என்பதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகனா வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதை அறிக்கை பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு நேரமா? அல்லேலூயா. இதுதான் பேஸ். இதுதான் நம்முடைய என்ன சொல்றது, அஸ்திபாரம். இதுதான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என் பாவங்களுக்கான தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லுறோம்? நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க.
என்னம்மா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் கடன் பிரச்சனையை மாட்டுவார், இயேசு வேற என்ன சொல்கிறோம்? பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், சாபங்களை எல்லாம் நீக்குவார், இதெல்லாம் செய்வார். ஆனால் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற எல்லாவற்றையும் சொல்லிடுறோம், ஆனால் நமக்கே எதை விசுவாசிக்கிறோம்னு சரியாக தெரியாததுனால மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. பிறருக்கு நம்ம போய் என்ன சுவிசேஷம் சொல்கிறது? சும்மா கைப்பிரதி கொடுக்கறது தப்பு இல்லை. அல்லேலூயா. அதனாலும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கும். அல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ஆத்துமாவை ஒரு 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 தரிசு நிலத்தை எடுத்து அதை பண்படுத்தி அதில் விதைக்கும் போது சரியாக இந்த சுவிசேஷத்தை மனுஷன் கேட்டால் தாமா ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 எடுத்து வாசிங்க. தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அப்போ மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சுவிசேஷம், மகிமையான வெளிச்சம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே போகும் அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்லாமல் ஒரு நாள் போகாது. அவன் கடன் பிரச்சனை தெரிந்தாலும் ஏன் ரட்சிக்கப்படுறதில்ல தெரியுமா? அவன் கடன் பிரச்சனைக்காக வருவான், அவனுக்கு கடைசி வரை என்ன செய்யறதில்ல? சுவிசேஷமே சொல்கிறதில்ல, நற்செய்தியே சொல்லப்படலை. நற்செய்தி அறிவித்தா அவன் அதை ஏற்றுக்கொள்வான் அல்லது புறக்கணிப்பான், அது அவனுடைய விருப்பம், யாரும் கட்டாயப்படுத்துறதில்லை. ஆனால் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காயத்தை ஒரு 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 போர்வை வாங்கி 50 போர்வை நம்ம வாங்கி கொடுக்குறோம். 50 போர்வை ஒரு போர்வையை கொடுக்கும்போது அந்த மனிதனுக்கு இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நன்மைக்கும் செய்யும்பொழுது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான வாசல், அதுக்கு தான் நன்மை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னு சொல்லி நாம் இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்துக்குள்ளே வருவோம். இனிமேல் யார் கேட்டாலும் என்ன சொல்லணும்? என்னுடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நான் எனக்கே என் விசுவாசத்தையே நான் சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வசனம் வாசித்தாங்க, என்னென்னா மனிதர் மத்தியில் என் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவன், என்னது? மனுஷர் முன்பாக என் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவன் நான் என்ன செய்வேன்? நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறான். எதை அறிக்கை பண்ணுறான்? இயேசு எனக்கு நன்மை செய்தார், இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவத்தை விட்டு மன்னித்தார், என் பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்கினார். இது சாட்சி, இது நம்மை குறித்த சாட்சி. ஆனால் அவர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? என் பாவத்தை மன்னிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு கடைசியாக இதை மட்டும் நம்ம என்ன செய்யலைன்னா சொல்லலைன்னா அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. அதை நான் அறிவிக்கலைன்னா, ஒருத்தர் போய் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? நாங்களாம் போவோம் கிராம ஊழியத்துக்கு, ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கிற பகுதியில் புதன்கிழமை போவோம். ஆனால் எல்லாருக்கும் இதை கரெக்டாக சொல்லியிருக்கோம். என்னை பொறுத்தளவு நான் ஆரம்பத்துலேருந்தே கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்தனால இதை நான் சொல்லிடுவேன். உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த தெளிவு நமக்குள்ளே வரணும். ஒரு ஆத்துமாவுக்கு நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிச்சே ஆகணும், ஒரு ஆயத்தப்படுத்தி அறிவிக்கணும். அதுக்கெல்லாம் தனியான ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதான் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 28:18 முதல் 20 வசனத்தில், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறாரு,
சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்ன செய்ய, பிதா உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் பிரதான கட்டளை. இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இதுதான். அல்லேலூயா. இதை நம்ம சரியான தெளிவான சூழ்நிலைமையில் ஒவ்வொருவரும் எழும்பணும். இன்னைக்கு பாஸ்டர் மட்டும் போய் சீசராக்குறது இல்லை, பாஸ்டர் மட்டும் எழும்பி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. நம்மளை சுற்றி உள்ள மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மனுஷனா இவன் முடியாது, நம்மளே முடிவு பண்ணிடுறோம். இவன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவன்லாம் வரமாட்டாங்க, நம்மளே முடியாது. நீனே சொல்லிட்டுனா அப்புறம் எப்படி அவன் ரட்சிக்கப்படுவான்? அவனுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி நீங்கள் வெளியில் போய் அடுத்தவங்களுக்காக செய்யலை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி இந்த வேலையை தீவிரமாக நம்ம செய்யணும். யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களோட தான் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ரட்சித்து இந்த சபையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது பெரிய வேலையா? நீங்கள் பெரிய வேலை செய்கிற இடத்துல என்ன செய்யலாம் சொல்லலாம், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அல்லேலூயா. இதுக்காக வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு தான் வரணும்னு இல்லை. நீங்கள் முதல்ல தெளிவாகி ஜெபம் பண்ணி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுயா. மதமாற்ற தடைச்சட்டர்கள்லாம் எந்த சட்டம் வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கொடுத்துருக்கா, எனக்கு கொடுத்துருக்கிறார். பாஸ்டருக்கு மட்டும் கொடுக்கல. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசை துரத்துறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவ இந்த இதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு விசுவாசம் என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ இதை விசுவாசிக்கிறவங்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. முதல்ல ஒரு பிசாசு வந்தா எங்கே யாரை கூப்பிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நேரத்தில் கூட இருக்கிற ஒரு நபர் பலவீனமான ஆளாக இருந்தாலும் அவங்கள கூட வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால ஒரு பேய் சொல்லுது, நீ ரொம்ப போராடி இருக்கிற, இயேசு நாமத்தில் போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். சரியா? இது கூட சொல்ல தெரியாமல் நம்ம நின்றுக்கிட்டோம்னா இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால் நான் போகிறதுக்கு அது ரெடியாக இருக்குது. எச்ச பிசாசு. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குற ஒவ்வொருத்தரும் எழும்பணும், ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தை பயன்படுத்தணும், ஒவ்வொருத்தரும் பிசாசுகளை துரத்த வேண்டும். அல்லேலூயா. சீசர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. மாதம் பூரா நான் வருஷம் பூரா கர்த்தர் கிருபையில் நீங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கிறீங்க. நான் 10 வருஷமாக அந்த சபைக்கு வர்றேன், பார்க்குறேன், நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலைமையில் இல்லை, இன்னும் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் வளரணும் கர்த்தருக்காக. நீங்கள் போகிற இடத்துல 2 பேரை அனுப்புனார், 70 பேரை அனுப்பியிருக்கிறார். அவர் 10வது அதிகாரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு? 2 பேரை 70 பேரை ஏற்படுத்தி அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் போகும்போது அவன் சொல்கிறான், பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சொல்கிறாரு, இதில் ஒன்றும் பெருமைப்பட்டுக்காத, உன்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீ சந்தோஷப்படு. பிசாசு உனக்கு கீழ்ப்படியுமானால் உன் பேர் அங்கே என்ன செய்ய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் அது போகணும். அல்லேலூயா. அது என்ன செய்யும் தெரியுமா? நம்ம சிலர் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தோடு கூட நம்ம போய் நின்னோம்னா நம்முடைய கதையெல்லாம் அது அவுத்து விட்டுரும். அல்லேலூயா. என்ன செஞ்சிடும்? நீனு வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குற, படம் பார்க்குற, நீ என்ன விரட்டுறியா? நீனே அசிங்கமாக பேசுகிற, கெட்ட வார்த்தை பேசுகிற, சினிமா பார்க்குற, அங்கே போய் இந்த இடத்துல இருந்து பண்ணி தெரியுமா அப்படின்னு அது என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. அதனால் அதிகாரத்தை கொடுத்தவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, நீங்கள் பாருங்கள் அடுத்த காரியத்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அப்படின்னு சொன்னால் சர்ப்பம்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாவம் செய்யக்கூடாது. முதல்ல இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ரோமர் 6:16 நீங்கள் வாசிங்க. ஆ ஆ ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சதுனால நீங்கள் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான நீங்க எதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கா இல்லை நீதிக்கு ஏதுவாக ஜீவனுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ பிசாசை ஏத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. வஞ்சகமா என்ன செய்யறான்னா, உனக்கு அது இல்லை இது இல்லை, மற்ற உலகத்தை பார்த்தா அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்க, இத்தனை வருஷம் ஆச்சு இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறான்னு சொல்லி உன்னை வழி விலக பண்ணுறதுக்கான காரியத்தை பின்வாங்கி போகிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியர் 3:1 அவங்க என்ன செய்கிறாங்க? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம வசனத்துக்கு கீழ்ப்படியாம. 3வது அதை வாசிங்க. உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக பண்ண உங்களை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. அப்ப பிசாசு அன்னைக்கு ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தது போல இன்னைக்கு அநேகரை இது போன்ற காரியத்தில் ஒவ்வொரு பகுதியில் வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு பகுதியில் லாக் பண்ணி வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கிறான். ஒன்று கேம் விளையாடுறது. எத்தனை பேர் கேம் விளையாடுறீங்க? அல்லேலூயா. தம்பி இங்கே எத்தனை பேர் வீடியோ கேம் விளையாடுறீங்க? கேம் செல்லில் விளையாடல யாரும்? அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு கேமுக்கு பின்னால் ஒரு அசுத்த ஆவி இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு கேமுக்கு பின்னால் ஒரு அசுத்த ஆவி இருக்குது. அதுக்கு நம்ம இடத்த கொடுத்து நேரத்தை கொடுப்போமே, ஆனால் நம்ம வேதத்துக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் நேரத்தை கொடுத்து 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 தேவ சமூகத்தில் இருப்போமே, ஆனால் எப்படி பலன் அடைகிறோம்? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நம்ம தவறாக கொடுக்குற அந்த நேரமும் பிசாசுக்கு கொடுக்குறோம். நீங்கள் பிசாசுக்கு அடிமையாக தங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள். இதுலேருந்து இன்னைக்கு விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத புத்தகத்தை நேசிங்க, 2 பாட்டை பாடி துதிங்க. உங்கள் ஃபோன்லேயே பாடல் ஆராதனை பாடல்கள் நல்ல நல்ல பாடலாம் இருக்குது, அதோட பாடி நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அப்படியே துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே நன்றி சொல்லுங்கள். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோட நோக்கத்தோடு வச்சுருக்காங்க. இந்த நோக்கமெல்லாம் தெரியாததுனால தான் நீங்கள் அநேக வாலிபர்கள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். எனக்கு கொடுத்த ஊழியத்தையே கர்த்தர் என்ன சொன்னான்னு சொன்னால், சமீபத்தில் காத்திருக்கும்படி பேசும்போது என்ன ஒரு ரொம்ப ஆர்வத்தோட தேவ சமூகத்தில் ஒரு நாள் காத்திருக்கலாம்னு சொல்லி போகும்போது எனக்கு வேதத்தை இன்னைக்கு ஒரு 50-60 அதிகாரம் வாசிச்சிடணும்னு போய் உட்காந்தேன். ஏன்னா அப்படி வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. வாசிக்கணும் போய் உட்காரேன். ஒரு வசனத்தை எடுத்து இதை படி அப்படின்னு சொன்னார். அது என்ன வசனம்? அப்போஸ்தலர் 26:18 பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அதை வாசிங்க. நிறைய காரியங்கள் இருக்கு, வாசிங்க வேகமா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. என்னை எங்கே அனுப்புகிறாரோ இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் அனுப்புகிறார். அல்லேலூயா.
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு, இருளை விட்டு வெளிச்சத்தின் இடத்துக்கு திருப்பும்படியாக என்ன செய்கிறார்? கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேலை கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெப வேலையில் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஒரு சில காரியங்களை மட்டும் வேகமாக சொல்கிறேன் உங்களுக்கு. சர்ப்பம்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது வஞ்சனை, தந்திரம். அது தந்திரத்தின் வழியாக ஏவாளை வஞ்சித்தான். 1 கொரிந்தியர் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு உங்களையும் வஞ்சிப்பானுன்னு நான் பயந்துருக்கிறேன்னு பவுல் எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த காரியம் வஞ்சனை குறித்து நம்ம நிறைய பார்த்தோம். சர்ப்பம், தேல்னா என்ன சொல்லுங்கள்? தேல்னா என்ன? சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிப்பீர்கள், சத்துடைய சகல வல்லமையிலையும் மேற்கொள்வீர்கள். அப்படின்னா ஓடுற பாம்பை மிதிக்கிறதா? அல்லேலூயா. அதையும் செய்ய வைப்பார் இயேசு நாமத்தினால. அது கட்ட மிதிக்கலைனாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிறேன். அது என்னை ஒட்டி எனக்கு முன்னால் போயிருக்குது. நான் எப்படி போகும்போது ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். அது குறுக்க போயிட்டு ரிட்டன் திரும்பி போயிடுச்சு. வண்டி தட்ட தட்டன்னு சவுண்டு வரும். சவுண்டை கேட்டு நம்ம முன்னால் தூதனை அனுப்புனதுனால திருப்பி யூட்டன் போட்டு நின்றுச்சு. நான் இப்போ என்ன செஞ்சேன்னா அது என்னன்னு பார்க்கணும்னு ஸ்லோ பண்ணி ஓட்டினேன். அது என்ன விதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய தலையை தூக்கி நான் இன்னாருதான் காட்டுச்சு என்கிட்ட. அல்லேலூயா. அதான் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடத்தவர்களாக. அதுக்கு எவ்வளோ உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? நான் திரும்பி அதை கவனிக்கிறேங்கிறத அது அவ்வளோ உணர்வு இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை இதோ சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். புறாக்களைப் போல கபடற்றவர்களாக வாழணும். இந்த உலகம் முழுவதும் கபடு வஞ்சகம் நிறைந்த உலகமாக இருக்குது. ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இன்னைக்கு அநேகரை கசப்பு, மன்னியாம, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பகை, விரோதம் இதுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கே வந்துச்சுங்க. இந்த இப்போ சொன்னாவில்ல, விசுவாசத்தை பிரசங்கம் பண்ண எனக்கு வந்துச்சுன்னு சொன்னாரா? பேசுகிறவங்களுக்கு வரும் முதல்ல. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாழ்நாளில் நடத்தி வரும்போது அநேக போராட்டங்கள், கசப்புகள், வைராக்கியத்தை வைக்கக்கூடிய அளவுக்கான காரியம் இதெல்லாம் பிசாசு கொடுக்குற வஞ்சகம். இதை வழி நடத்தி கொண்டு வந்து தெரிஞ்சதுனால தான் இங்கே நிறுத்தி உங்களுக்கு போதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வர்ற வழியில் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? அதனால கர்த்தர் இங்கே நிறுத்தியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, இதை தேல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. ஒரு பட்டை அடித்து ஒரு இது மாதிரி, அது என்ன திருஷ்டிக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க வீடுகளுக்கு முன்னால், ஒரு டைல்ஸ் மாதிரி வச்சு அதில் நாக்கில் ஒரு தேல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இருக்கா? புரிஞ்சிச்சா? அது சாபமான வார்த்தைகளை குறிக்க தேல்னா. அல்லேலூயா. அப்போ 23 என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் முடிச்சுட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதனால் அந்த 23 சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அந்த ஜனங்கள் பழகி திரளான ஜனங்கள் வர்றதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மோவாபிய மக்களுக்கு பயமும் திகிலும் வந்துருச்சு. இவங்க நம்மளை அழிச்சிருவாங்க போல இருக்கு. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஆசீர்வதிக்கப்படுற விதத்தை பார்த்து அந்த மக்களுக்கு பயம் உண்டாகும். அல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக நடத்துவார். ஆனால் சில வேளைகளில் ஏளனமாக பேசக்கூடிய அளவுக்கு நம்மளை அந்த அவமானத்தின் பாதையிலையும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம கர்த்தருடைய அந்த வழியில் நடந்து வரும் பொழுது அவங்க பார்த்து பயந்து நடுங்கி இவங்களுக்கு விரோதமாக செய்யணும்னு சொல்லி பிசாசு செய்கிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எபேசியர் 6:10 முதல் 18 வசனத்தை வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் மனுஷனோட போராட வைக்கிறான். வீட்டில் குடும்பத்தில் கணவனை மனைவியோட, மனைவியை கணவனோட போராட வைக்கிறான். பிள்ளைகளோட போராட வைக்கிறான். அக்கத்து வீட்டுக்காரனோட போராட வைக்கிறான். சண்டை போட வைக்கிறான். மண்டையை உடைக்கிறான். அட்டான் கோர்ட்டு கேஸ் அல்லேலூயா. நீ என்னைய பற்றி தெரிஞ்சுக்கிறாத. இந்த பிசாசனுடைய தந்திரம், வஞ்சகம். அல்லேலூயா. இதில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லியிருக்கேன் பலமுறை.
அல்லேலூயா. இப்படியெல்லாம் சிக்க வச்சு எப்படியாவது இவன் கர்த்தருக்காக எழும்பிடக்கூடாது. இவன் என்னை பற்றி தெரிஞ்ச, சாத்தானை பற்றி இவன் யாருன்னு தெரியும். இவன் தோற்று போனவன், அல்லேலூயா, தலை நசுக்கப்பட்டவன், அல்லேலூயா. நம்ம தான் பெரிய ஆள். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? எழுந்துருங்க, அப்படியே எழுந்து நில்லுங்க, இல்லாட்டி முழங்கால் படிடுங்க. அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:10 முதல் இந்த வசந்த கதை சொன்னார். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிலும், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்படுத்த அவர் விரும்புகிறார். எப்படி பலப்படுறது? ஒரு போராட்டம் வந்தோடனே முறுமுறுக்க கூடாது. ஒரு சூழ்நிலை வந்தோடனே முறுமுறுக்க கூடாது. வாய் வார்த்தை, அல்லேலூயா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. சிந்தையில் போடுறத எல்லாத்தையும் உள்ளே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. வர்ற எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லைல்ல. ஏன்னா என் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு மேலே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணால் இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அதனால் எது நல்லதோ அதை மட்டும்தான், சிந்தையில் வரக்கூடியதை நம்ம பகுத்தறிஞ்சு இருதயத்துக்குள்ளே விடணும். அல்லேலூயா. நீ பிசாசு வைக்கிற கண்ணி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கீழே வரக்கூடிய அந்த அதெல்லாம் போதிக்கணும்னா இன்னும் 2 நாள்லாம் போதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த எபேசியர் 6:10 முதல் 18 வசனத்தை, அல்லேலூயா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீ ஜெயிச்சு நிற்கணும், அவனுக்கு கடைசி நாளில் நீங்கள் அவனை ஜெயித்தவனாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடகம், சத்தியம் எனும் கச்சை, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அனுதினமும் ஜெபிக்கணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் இருதயத்தில் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. வசனத்தை பிசாசும் பேசுவான். இயேசுக்கிட்டே பேசினா நம்மக்கிட்ட பேச மாட்டானா? அல்லேலூயா. அப்போ வசனம் அவனுக்கு திருப்ப சொல்ல தெரியணும். உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே பணிந்து அவரே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொன்னா ஓடி போயிட்டான். அல்லேலூயா. சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்னு சொன்ன போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அவனை ஜெயிக்கணும்னா எனக்கு இருதயத்தில் இந்த வசனம் தேவை, அவருடைய வல்லமை தேவை, அல்லேலூயா, அவருடைய அபிஷேகம் தேவை. அதான் சொல்லப்பட்டிருக்க 10:38 சொல்லப்பட்டிருக்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். நசரேயனாயன்னு ஏன் சொல்றாரு? அவர் மனுஷன், அவர் ஊர் அதுதான், அவர் தேவன் தான். ஆனால் இங்கே நசரேயனாயன்னு ஏன் சொல்றாரு? அந்த மனுஷனை நிரப்பினாரு, உன்னையும் நிரப்புவார், உன்னை கொண்டு செய்வார், உன்னை கொண்டு அவன் தலையை நசுக்குவார், உன்னை கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறாரு. அதிகாரத்தை தெரிந்து கொள். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு கலெக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஒரு இன்டர்வியூ நடக்குது, போயிருக்கிறார் ஒரு கலெக்டர் வேலைக்கு. போனோடனே இன்டர்வியூவில் இந்த டம்ளர் எடுத்து மேலே வைக்க சொல்லியிருக்கிறார். அவர் எடுத்து வச்சுட்டார். நீ தகுதி இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. நீ தகுதி இல்லை போ. நீ கலெக்டர் சீட்டில் உட்காந்துருந்தீன்னா நீ சொன்னால் செய்கிறதுக்கு பியூனு இருக்கிறான். அல்லேலூயா. உன் அதிகாரம் என்னன்னே உனக்கு தெரியாதால கலெக்டர் சீட்டில் பதவி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நீ போவான், பரிசுத்தமாக வாழணும், சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும், நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:16 திரும்ப திரும்ப வாசித்துக் கொள்ளுங்க. நீங்கள் யாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. பாவத்துக்கா? ஜீவனுக்கு எதுவான நீதிக்கா? நம்முடைய அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்குறோம்? நம்ம சிந்தனையை எதுக்கு ஒப்பு கொடுக்குறோம்? நம்முடைய நேரத்தை எதுக்கு கொடுக்குறோம்? செல்லில் எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்க்குறோம்? இது எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்து செஞ்சு போராடி வந்து மேற்கொண்டு தான் நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க உதவி செஞ்சுருக்கிறார். உங்கள் நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. நல்ல காரியங்கள் பைபிளில் இருக்குது, அந்த ஃபோன்லேயே இருக்குது, அநேக பிரசங்கம் இருக்குது, அநேக பாடல்கள் இருக்குது. உங்கள் நேரத்தை தொலைக்காட்சியில் தேவையில்லாத காரியத்தை செலவழிக்கக்கூடாது. எதுக்கு உங்கள் கண்ணை ஒப்பு கொடுக்குறீங்க?
கண் வழியாக உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அல்லேலூயா. கண் வழியாக தான், பார்வை வழியாக தான் பிசாசு வஞ்சித்தான். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. இன்னைக்கு கண்ணுக்கு குளிச்சு அதை பார்க்குறது இதை பார்க்குறது. இந்த நேரத்தில் விட்டு கத்தரை நோக்கி பார்ப்போம். அல்லது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, கரகம் தட்டி இது என்னுடைய காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டே திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல தேடுதான வார்த்தைகளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலர் 26:18 வாசிங்க. தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அப்போஸ்தலர் 26 வாசிங்க. அவர்கள், அதான் 26:18, அவர்கள் என்னை பற்றியும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். எங்கேருந்துங்க? இருளை விட்டு ஒளியிட. என்ன இருள்? சாத்தான் மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கான். இயேசு கிறிஸ்து உண்மையிலே தெய்வம் இல்லைன்னு சொல்லி மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மனக்கண்கள் தெரியும்படித்தான் இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தான் இடத்திலிருந்து
விடுதலையாக்கப்படுவதற்கும் தான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னங்க? இத்தனை 50 பேர் சேர்ந்து இந்த உள்ள மக்களுக்கு பூரா சத்தியம் சொல்லி அத்தனை பேர்த்தையும் சபையை கொண்டு வரதான். இவங்கெல்லாம் இருளுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருக்காங்க, பிசாசு சாத்தானின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதுதான் குடி, வெறி, பாவம், அக்கிரமம் எல்லாத்தையும் அவங்களை போட்டு அடிமைப்படுத்தி அதுலேருந்து குடும்பத்தை பிரித்து நாலா சிந்தையாக அடிமையாக்கப்படுத்தி அவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களை விடுதலை ஆக்கணும் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலையினதுக்காக நன்றி. அருமையான சகோதர வல்லமையை பயன்படுத்துக்க நன்றி. இன்னும் ஆண்டவரே இந்தியா முழுவதும் கொண்டு போகும்படியாக தேவனால் பயன்படுத்த நல்ல பாத்திரமா உருவாக்கும். இதனால் அந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படட்டும், பரிசுத்தத்தில் பலப்படுத்தும், ஜெபத்தில் வளரட்டும், கர்த்தருக்குள்ள வளரட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட ஆத்மாக்களை என்ன தடையாளிக்கு நாட்டில் குடும்பமா புது புது ஆத்மாக்களா சபையில் வந்து சேரட்டும். விசேஷமா மகேஷ் பிரதருக்காக, சௌகரிக்காக, பிள்ளைகளுக்காக சோத்திரம், அதுக்காக பிரயாசப்பட்டு அவங்க அம்மாவுக்காக மரியாதை சௌகரிக்காக சோத்திரம். கேட்டதெல்லாம் கண்ணீரை கண்டேன்னு சொன்ன ஆண்டவர் சௌகரை கொண்டு வந்து தொடர்ந்து குடும்பமும் அப்படி அழைத்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சோதரன் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நம் அனைவரிடம் உலகத்தில் சகல பரிசுத்தோடு கூடியிருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தாமதம் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவா